ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்டன்ட் இருக்கா. ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்டன்ட்டில் வந்து மொத்தம் ரெண்டாக பிரியுது. பெரிஃபெரல் ஆக்டிங், சென்ட்ரல் ஆக்டிங் பிரியுது. பெரிஃபெரல் ஆக்டிங்கில் வந்து என்எம்ஜியில் பெரிஃபெரல் ஆக்டிங் என்எம்ஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் காம்படேட்டிவ் பிளாக்கர் ஆஃப் நான் டீபோலரைசிங் ஏஜென்ட்டில் வந்து டோபோகுரேரியம், பான்குரேரியம், அல்லோகுரேரியம், அதுக்கப்புறம் அட்டிடோகுரேரியம், மேவிகுரேரியம், ரோகோகுரேரியம், மேவி, ரோகோ, டோக்சாகுரேரியம், பெப்பிகுரேரியம், வேக்கோகுரேரியம் அந்த மாதிரிலாம் இருக்குது. டீபோலரைசிங் ஏஜென்ட்டில் வந்து சக்சினைல் கோலின் இருக்குது. அதுக்கப்புறம் டிகாமெத்தியோனின் இருக்குது. DECAM டெகாமெத்தியோனின் இருக்குது. அதுக்கப்புறம் அதரில் வந்து பொட்டோலினியம் டாக்ஸின் வந்து அதரில் போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து டைரக்ட்லி ஆக்டிங் ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்டன்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேன்ட்ரோலின் சொல்கிறாங்க. இப்போ வந்து டைரக்ட்லி ஆக்டிங் சென்ட்ரலாக வந்து டயாசிஃபம், அதுக்கப்புறம் வந்து பென்சோடயாசிஃபம், அதுக்கப்புறம் வந்து பெக்லோஃபென், இதுக்கு வந்து தைசானிடின் இருக்குது. என்னென்னா பேக்லோஃபின், தைசானிடின், அதுக்கப்புறம் வந்து டயாசிஃபம், தைசானிடின் இருக்குது. தைசானிடின், பென்சோடயாசிஃபம், பேக்லோனிடின், தையாசிடின், பென்சோடயாசிடின் அப்படின்னு இருக்குது. இதில் தையாசிடின் வந்து என்னென்னா சென்ட்ரலி ஆக்டிங்கில் வந்து சென்ட்ரலி ஆக்டிங்கில் வந்து பென்சோடயாசிஃபமில் உள்ளது. பென்சோடயாசிஃபம் என்ன சொல்கிறாங்கன்னா தயாசைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஆல்ஃபா பிளாக் தி சென்ட்ரல் ஆஃப் ஆல்ஃபா அகோனிஸ்டில் போய் இன்க்ரீஸிங் இந்த ப்ரீ சினாப்டிக் இன்ஹிபிஷன் பண்ணுது. இட் ரெடியூஸ் த மஸ்கரனிக் டோனை வந்து ரெடியூஸ் பண்ணி விடுது. எது தயாசினைடு வந்து மஸ்கரனிக் ரெசெப்டர் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருது. ரெடியூஸ் த அதுக்கப்புறம் மசில் டோனையே வந்து கம்மி பண்ணிடுது. ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்ஸ், இந்த மசில் ரிலாக்ஸன் வந்து நடந்துருது அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து தயாசைட்ஸ் வந்து எதில் போகுதுன்னா, இதில் ப்ரீ சினாப்டிக் வந்து அதுக்கப்புறம் சினாப்டிக் வந்து இன்ஹிபிஷன் வந்து அதிகப்படுத்துது. ஆல்ஃபா அகோனிஸ்டில் ப்ரீ சினாப்டிக் சிந்தசைஸை வந்து அதிகப்படுத்துறதுனால இட் ரெடியூஸ் த மசில் டோனு. ஏடிஆர், இதில் என்னென்ன ஏடிஆர்லாம் இருக்குது, இதோட யூசஸ்லாம் கேட்பாங்க. யூசஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பாசம், அதுக்கப்புறம் வந்து சர்விக்கல் ரோடு சிண்ட்ரோமு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஸ்டிக் செரிப்ரல் பால்சி, சீசர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிட்டானஸ், ETE, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எத்தியோபெடிக் ப்ரொசீஜர் இருக்குது. செப்டிக், இது வந்து செப்டிக்காக வாய்ப்பு இருக்குது. யூசஸ் வந்து செப்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து செரிப்ரல் பால்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. போலியோ, அதுக்கப்புறம் மெலித்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹெமிப்ளேகியாக்கு யூஸ் பண்ணுறாங்க. டெட்டானஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மஸ்குலோஸ்கெலிட்டன், மசில் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஸ்மின், அதுக்கப்புறம் வந்து என்ன செர்விக்கல் ரூட்டு, கேஸ்ட்ரிக் நெஃப்ரோபதி டிஸார்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. கேஸ்ட்ரிக் நெஃப்ரோபதிக் டிஸார்டர், செரிப்ரல் பால்சி, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், செரிப்ரல் பால்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹெமிப்ளேஜிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிட்டானஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ETEக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆர்த்தோபெடிக் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மஸ்குலோஸ்கெலிட்டன் டிஸார்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. மசில் ஸ்ப்ரெயின், அதுக்கப்புறம் வந்து மயோஸ்தீனியா கிராவிஸ், அதுக்கப்புறம் ரூட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹெமிப்ளேஜியா, பேராப்ளேஜியா, மல்டி ஸ்க்ளீரோசிஸ், அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, இட் இஸ் யூஸ் ஃபார் மெலிக்னன்ட் நியூரோஸ்பாசம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டிஸ்லொகேஷன், ஆர்த்ரைட்டிஸு, ஸ்பாஸ்டிக், செரிப்ரல் பால்சி,
செரிப்ரல் பால்சின்னு இருக்குது. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸு, ப்ளியோமயோசிஸ், அதுக்கப்புறம் ஹெமிப்ளேஜிக்கு, அதுக்கப்புறம் டிட்டானஸ், அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக் ப்ரொசீஜருக்கு யூஸ் பெக்லோஃபின் கேட்டாங்கன்னா வந்து காபா ரெசெப்டரில் போய் ஆக்ட் ஆகி காபா ரெசெப்டர் பியில் போய் ஆக்ட் ஆகி அது டிப்ரெஸ் த மோனோசிஸ்டமிக் அண்ட் பாலிசிஸ்டமிக் ரெஃப்ளெக்ஸ் ஆஃப் த ஸ்பைனல் கார்டில் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து மசில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து நடக்குது. மசில் ரிலாக்ஸேஷன் பாலிசிஸ்டிக்கில் வந்து மசில் ரிலாக்ஸேஷன் வந்து நடக்குது. மசில் ரிலாக்ஸேஷன் வந்து மஸ்குலோஸ்கெலட்டன் டிஸார்டர், அதுக்கப்புறம் மசில் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வந்து நடக்குது. வேறு பேக்லோஃபின்னா அதுதான். சக்சினைல் கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும். சக்சினைலில் வந்து நிக்கோட்டினிக் ரிசெப்டரில் ஆக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஃபோலியட் பேரலைசிஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இட் ப்ரெசிடெட் அதுக்கப்புறம் டீபோலரைசேஷன் நடக்குது. மெம்பரேன் டீபோலரைசேஷன் நடக்குது. பெர்சிஸ்டன்ட் டீபோலரைசேஷன் நடந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து ஐவியில் போடுறாங்க போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயினுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கலீமியாக்கு யூஸ் பண்ணுறாங்க. கார்டியாக் அரித்மியாசிஸ், மெலிக்னன்ட் ஹைப்போதெர்மியாக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சிவிஎஸில் வந்து பிராடி கார்டியாக் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டிமுலண்ட் ஆஃப் வெஜைனல் கேங்லியாக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் டீபோலரைசிங் ஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து டியூபர்க்ளோ யுராசின் ஸ்கெலட்டல் மசிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இஸ் பைண்ட் டு த பிளாக் ஆஃப் என்எம் ரிசெப்டரில் வந்து பைண்ட் பண்ணி பிளாக் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் காம்பக்டேட்டிவ்லி இஸ் அசிட்டைல் கோலினில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து ஸ்கெலட்டல் மசிலில் ரிலாக்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோனமிக் கேங்லியன் ஆஃப் த ஹைப்போடென்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டமின் ரிலீசஸ் டு த பிராங்கியோஸ்பாசம். இதில் வந்து என்ன சொன்னால் ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் வந்து இன்ஹலேஷன் அனஸ்தீஷியா, இன்ட்ராவினஸ் அனஸ்தீஷியான்னு இருக்குது. இன்ஹலேஷன் அனஸ்தீஷியான்னு தனியாகவே இருக்குது. இன்ஹலேஷன் அனஸ்தீஷியாவில் வந்து முதல்ல வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, சைக்ளோப்ரோபைன் இருக்குது, ஜெனான் இருக்குது. இப்போ வந்து லிக்விடில் வந்து என்ன சொல்கிறாங்க ஈத்தரு ஹாலத்தின் ஹாலத்தின் இருக்குது. ஐசோஃப்ளோரின், மெத்தாக்சிஃப்ளோரின், டெஸ்ஃப்ளோரின், சீவோஃப்ளோரின் இருக்குது. இன்டியூசிங் ஏஜென்ட்டில் வந்து தியோபென்டான் சோடியம் தியோபென்டான் தியோபென்டான் சோடியம் தியோபென்டான் சோடியம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெத்தோஹெக்சிடோன் மெத்தோஹெக்சிடோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோபோஃபால் மெத்தோஹெக்சிடோன் ப்ரோபோஃபால் ரோஸ் ப்ரோபோஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்கில் வந்து கீட்டமின் கீட்டமின். அதுக்கப்புறம் வந்து ஓபியாய்டு அனஸ்தெட்டிக் அதுக்கப்புறம் வந்து அனால்ஜெசிக்கில் வந்து ஃபென்டானில் ஃபென்டானில். ஓபியாய்டு அனல்ஜெசிக்கில் வந்து ஃபென்டானில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பென்சோடயசிஃபமில் வந்து டயாசிஃபம், லாரன்சிஃபம், மெட்டன்சோலம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தியோபென்டான் சோடியம். அதுக்கப்புறம் வந்து மெத்தோஹெக்சிடோன் இன்டியூசிங்கில் வந்து மெத்தோஹெக்சிடோனு, ப்ரோபோஃபால், ப்ரோபோஃபால் இதெல்லாம் இருக்குது. கீட்டமின் வந்து அதுக்கப்புறம் வந்து டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா வந்து கீட்டமின் இருக்குது. ஓபியாய்டு அனல்ஜெசிக்கில் வந்து ஃபென்டானில் இருக்குது. பென்சோடயசிஃபமில் வந்து டயாசிஃபம், லாரன்சிஃபம், மெட்டன்சிஃபம் இருக்குது. போய் பைண்ட் ஆகுது. என்ன சொல்கிறாங்க காபா ரெசெப்டாரில் போய் குளோரைடு சேனலில் பைண்ட் ஆகி இட் இன்ஹிபிட் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்ஹிபிட் பண்ணி சீனஸ் வந்து சப்ரஸ் பண்ணுது. அதே தான் வந்து இதை தியோபென்டான் சோடியம், நைட்ரஸ் ஆக்சைடு, கீட்டமின் எல்லாத்துக்குமே இதை போட்டுடலாம். கீட்டமின் வந்து எந்த குரூப்னால் வந்து டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியாவில் உள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூசஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க முதல்ல அப்படின்னா சிஎன்எஸ் வந்து தியோபென்டான் சோடியம் இருக்கா. தியோபென்டான் சோடியம் இஸ் ஆக்ட் அஸ் அ பார்பிட்ரேட் வித்தவுட் அனலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வந்து 7 minutesக்கு வந்து சொல்கிறாங்க இது வந்து ரேப்பிட்லி கிராஸ் த பிளட் பிரெயின் பேரியர் வந்து நல்லாவே கிராஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பாடி டிஷ்யூ அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் லீடிங் டு த டிரான்ஸ்மிஷன்
தியோபென்டோன் வந்து these are the metabolized solely if the administration is rapidly accommodate in the ஒரு பாடியில் வந்து இது பண்ணுது. அட்வான்டேஜஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மூத் மசில் ரேப்பிட் பெனிட்ரேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க டிஸ்அட்வான்டேஜஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து ஹைப்போடென்ஷன் வர சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரீட்டட் த பிளாஸ்மா எக்ஸ்பேன்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஹெட் லோ பொசிஷன், அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஏஜெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆசிடு பெரிஃபரல் டிப்ரெஷன் வந்து நடக்குது. டிலேட் ரெக்கவரி இருக்குது. ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி டிப்ரெஷன் வந்து நடக்குது. யூசஸ் வந்து தியோபென்டன் சோடியம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி இன்டியூஷன் ஆஃப் அனஸ்தீஷியா வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்காண்டி இன்ஹலேஷன் அனஸ்தீஷியா. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்ஹலேஷன் இன்ஹலேஷன் அனஸ்தீஷியாக்கு முன்னாடி வந்து தியோபென்டன் சோடியம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரூலி வந்து ட்ரூத் சீரம் தனியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூத் சீரம்னு இருக்குது. தீஸ் வந்து கான்ஷியஸ்னஸ் உள்ளவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அவங்க இது தியோபென்டன் சோடியம் கொடுத்தோன்னா கான்ஷியஸ்னஸ் வந்து கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூஸ் த ஆல்டரேஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் இஸ் டஸ் த ப்ரொடியூஸ் கெப்பாசிட்டி டு த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த செல்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தியோபென்டன் சோடியம் இருக்கா ப்ரோபோஃபால் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் குயிக் இன்டெக்ஷன், அதுக்கு 30 செகண்டில் வந்து இது பண்ணிடுவாங்க, சடேஷன் பண்ணிடுவாங்க இந்த அனஸ்தீஷியாவில். 4 மினிட்ஸில் வந்து ரேப்பிட் ரெக்கவரி வந்து வந்துடும். அதெல்லாம் வந்து ப்ரோபோஃபாலில் வந்துடும். ப்ரோபோஃபாலில் ரேப்பிட் ரெக்கவரி, போஸ்ட் ப்ரோபோஃபால் இருக்குது. சீவோஃப்ளோரின், அதுக்கப்புறம் யுவோஃப்ளோரின், இதில் ஹாலத்தின் இருக்குது. ஈத்தர், நைட்ரஸ் ஆக்சைடெலாம் வந்து அனல்ஜெசிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரேப்பிட் ஸ்மூத் மசிலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேப்பிட் ரெக்கவரி வரும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா வர சான்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா வராது. அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் சர்க்குலேஷன் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்குது காம்பினேஷனில். நான் டாக்ஸிக் இன் லிவரில் இருக்குது, கிட்னியில் இருக்குது, பிரெயினில் இருக்குது. குயிக் ரிமூவல் ஆஃப் த லங்ஸில் வந்து குயிக் ரிமூவல் ஆஃப் த லங்ஸு. இப்போ வந்து எபிடெர்மைட்டிஸ், அதுக்கப்புறம் எபிடெர்மைட்டிஸ் அப்படின்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எபிடெர்மைட்டிஸ்ன்னு இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் வந்து லெஸ் போட்டண்ட்டாக இருக்குது. மசில் வந்து லெஸ் போட்டண்ட்டாக இருக்குது. மசில் ரிலாக்ஸன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஃபீனோமோட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் போட்டுக்கணும். டிப்ரெஸ் பண்ணுது, போனை டிப்ரெஸ் பண்ணுது, ஷஃபில் பண்ணுது, போனை சிப்ரெஸ் பண்ணுது, ஷஃபில் பண்ணுது, இதெல்லாம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து குட் அனஸ்தட்டிக்காக இருக்குது. கார்டியோவாஸ்குலர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து சிக்னிஃபிகண்ட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ப்ராட், அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ப்ராங்கோடைலேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் போட்டுக்கலாம்.